அனைவருக்கும் வணக்கம் மக்களே. வெல்கம் டு வேலை டிஎன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கடந்த நாட்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான தேர்ச்சி விவரப்பட்டியல் வெளியிட்டிருந்தாங்க. எல்லாருக்குமே மார்க்ஸ் எல்லாருமே வந்திருக்கு. நல்லபடியாக எடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதில் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, எவ்வளோ மதிப்பெண் எடுத்தால் தேர்ச்சின்றது சொல்லுங்கள், நான் இவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கேன், எனக்கு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்குமா இதில், அப்படி போன்ற பல்வேறு சந்தேகங்கள் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அது அனைத்துமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். இதிலே நம்ம ஒரு ஷெட்யூல்டு போல் நம்ம போட்டிருக்கோம். எவ்வளோ மதிப்பெண் எடுத்தால் எந்த கேட்டகிரியில் எவ்வளவு எடுத்தால் நீங்கள் பாஸ் ஆவீங்க. இது ஒரு டெனன்டிவ் இது மாதிரி நம்மளே ஒன்று ரெடி பண்ணி இப்போ விட்டுருக்கோம். இதில் உங்கள் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதுக்கும் நான் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நமக்கு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே தெரியும். இப்போ நான் அந்த அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு, அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு நான் சும்மா ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். இதில் பாருங்கள் மொத்தமாக எத்தனை போஸ்டிங்கோ அது நம்ம கேட்டகிரிஸ் வைஸாக ஃபஸ்ட்டு நான் பிரித்து வச்சுருக்கோம். இதில் ஜென்ரல் கேட்டகிரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 719. இது யாரை சார்ந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வகுப்பினரையும் சார்ந்து வரவே வராது. ஓகேங்களா. இந்த ஜென்ரல் கேட்டகிரியை பொறுத்த வரைக்கும் எந்த வகுப்பினருமே சார்ந்து வராது. இந்த 719 அன்ரிசர்வ் கேட்டகிரியை சேர்ந்தது. ஸோ இது அதிக மதிப்பெண் யார் எடுக்கிறாங்களோ, அதாவது இப்போ 719 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க. ஓவரால் ரேங்கிங்ன்ட்டு ஒன்று வந்திருக்கும், கம்யூனிக்கல் ரேங்கிங்னு ஒன்று வந்திருக்கும். இந்த ஓவரால் ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டு அதாவது 719 இருக்குங்களா, அதை விட கூட ஏற்றம் குறைவும் நிறைவுமாக தான் இருக்கும். ஜூனியர் அசிஸ்டன்ட் தான் எடுப்பாங்களான்றது டவுட் தான். ஏன்னா கம்யூனிக்கல் ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு விஏ ப்ரிஃபர் பண்ணி அவங்க மோஸ்ட்டாக போயிடுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது இருக்கவங்க தான் இந்த கேட்டகிரியில், அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட் எடுப்பாங்க. ஸோ 719க்குள்ளார தான் இருக்கணும்னு அப்படின்னு இல்லை. ஃபஸ்ட்டு விஏ எத்தனை போஸ்டிங்கோ அது ஒரு 117 போஸ்டிங்னா அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் இருக்கிறதுல தான் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, விஏவை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, இதுக்கு வந்துடுவாங்க. ஸோ அந்த கேட்டகிரியில் ஃபஸ்ட்டில் இருக்கவங்க இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 900 வேக்கன்சிஸ் கிட்ட, அதாவது 900 கம்யூனிக்கல் ரேங்கிங்கில், ஓவரால் ரேங்கிங்கில் ஒரு 900 வரைக்கும் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ஜென்ரல் கேட்டகிரியிலே செலக்ட் ஆகிட்டு போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள். அடுத்தது பிசிஎம், அடுத்தது எம்பிசி, எஸ்சி, எஸ்சி இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இதுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் வேக்கன்சிஸ் எவ்வளோன்னு பிரிச்சிருக்கோம். ஸோ இதில் அப் டு 90 ரேங்க் வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இது எதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கம்யூனிக்கல் ரேங்கிங் அடிப்படையில். ஸோ சரிங்க சார், இப்போ கம்யூனிக்கல் ரேங்கிங்கில் நான் 80க்குள்ளார இருந்தால் மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஏன்னா இப்போ ஓவரால் ரேங்கிங், அப்போ கம்யூனிக்கல் ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டில் இருக்கவங்க ஓவரால் ஸ்டேட் ரேங்கிங்கில் அவங்க தான் ஃபஸ்ட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க மோஸ்ட்டாக சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஜென்ரல் கேட்டகிரியிலே போயிடுவாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்க, வேறு ஒரு ஆப்ஷன் ஃபாரஸ்ட் கார்டை சூஸ் பண்ணலாம், ஸ்டெனோ சூஸ் பண்ணலாம், டைப்பிங் சூஸ் பண்ணலாம், விஏ போஸ்டிங்கை சூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் எனக்கு ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 90 கம்யூனிக்கல் ரேங்கிங்கில் இருந்தால் தான் கிடைக்குமான்றது அதுவும் கிடையாது. ஸோ இதுலேயும் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுமாக இருக்கும். 90ன்றது ஒரு 150 வரைக்கும் போகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப், அதாவது கம்யூனிக்கல் ரேங்கிங்கில் அதிகமாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க ஜென்ரல் கேட்டகிரியிலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஜென்ரல் கேட்டகிரியை பாருங்கள், 719 இருக்குது. ஸோ நீங்கள் இன்னமும் 150க்கு மேலே எடுத்திருந்தாலும் கம்யூனிக்கல் ரேங்கிங்கில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. இதே மாதிரி தான் ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது தான். ஸோ இதில் நம்ம பாருங்கள், எம்பிசிக்கு 730 கொடுத்துருக்கோம். ஏன் இது 730 கொடுத்துருக்கோன்றதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அன்ரிசர்வ் இருக்குது. அடுத்தது மற்ற கேட்டகிரிஸ் சூஸ் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் அடிப்படையில் வச்சு தான் நம்ம இந்த கம்யூனிக்கல் ரேங்கிங்கை கொடுத்துருக்கோம். அடுத்தது வெறும் பிசியிலே பாருங்கள், 619க்கு நம்ம எவ்வளோ ரேங்க் வரைக்கும் கொடுத்துருக்கோம், 1100 வரைக்கும் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் இருந்தாலே உங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடச்சிரும். ஓகேங்களா. அப்படியே கீழே வாங்க. அடுத்தது நம்ம டைப்பிஸ்ட்டுக்கும் ஸ்டெனோவுக்கும் கொடுத்துருக்கோம். இதுக்கும் அதேமாதிரி தான் போஸ்டிங்கை நம்ம கேட்டகிரிஸ் வைஸாக பிரிச்சுருக்கோம். ஒவ்வொருத்தவங்களும் பிரித்து இதுக்கும் வேக்கன்சிஸை பிரித்து எவ்வளோ கம்யூனிக்கல் ரேங்கிங், அதாவது நம்ம போட்டிருக்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கோம். இதை விட இன்னும் ஒரு 100 போஸ்டிங்
மேலே இருந்தாலுமே உங்களுக்கெலாம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதனால் பயப்படாதீங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இதிலேயே பாருங்கள், இதில் வந்து டைப்பிஸ்டில் என்ன போட்டிருக்கோம், பிசிஎம்மில் வந்து 44 வேக்கன்சிஸ் 50 ரேங்கிங்குள்ளே இருந்தால். ஓகே சார், இது வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிசல்ட்லேயே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோன்னா கீழே வந்து டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ, ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர்ஸ்னு எல்லாத்துக்குமே ரேங்கிங் வந்து தனித்தனியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே இருக்க ரேங்கிங்கை யாரும் பார்க்காதீங்க, அது வந்து வெறும் ஓவரால் ரேங்கிங் தான். இது கீழே ஓவரால் ரேங்கிங் எதுக்கு பார்க்கணும், ஜூனியர் போஸ்ட்டுக்கு, விஏ போஸ்ட்டு, இது போன்ற போஸ்ட்டுக்கு மட்டும்தான் பார்க்கணும். இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெலாம் கீழே வந்தீங்கன்னா ஸ்டெனோவுக்கு தனியாக போட்டிருப்பாங்க, பிஎஸ்டிஎம்க்கு தனியாக போட்டிருப்பாங்க. அடுத்தது ஃபாரஸ்ட்டு வாட்சரு, ஃபாரஸ்ட் கார்டு எல்லாத்துக்குமே தனித்தனியாக போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் ஒவ்வொருத்தவங்களுக்குமே மாறும். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக கேட்டகிரிஸ் ரேங்க் லிஸ்ட்டாக நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம். சரிங்க சார். இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஸ்டெனோவில் வந்து பிசிஎம்முக்கு வந்து 11 போஸ்டிங் 20 ரேங்க்குள்ளார அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. இதில் வந்து ஜென்ரல் கேட்டகிரி 91, இதுவே வந்து டைப்பிஸ்டில் 432ன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இங்கே பாருங்கள், கம்யூனிக்கல் ரேங்கிங்கில் கொஞ்சம் தான் சரி ஏறி இருக்குது அப்படின்னா, இது வந்து சும்மா டெனன்டிவ் தான். நான் இப்போயே சொல்லிட்டேன், இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். ரொம்ப வந்து பார்டர் லைனில் தான் கொடுத்துருக்கோம். இதை விட 100 போஸ்டிங்க்கு, அதாவது 100 கம்யூனிக்கல் ரேங்கிங் அதிகமாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து வெரிஃபிகேஷன், அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் தப்பாயிடும், ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. ஏதாவது ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டும் வச்சுருக்க மாட்டாங்க, இல்லை ஏதாவது வெரிஃபிகேஷனில் ஃபெயில் ஆகிடுவாங்க. ஸோ அவங்களோட போஸ்டிங் வந்து அதுக்கு அடுத்து இருக்கவங்க அதாவது அடுத்த மார்க்கில் இருக்கவங்களுக்கு, ஸோ இது வந்து வெரிஃபிகேஷனுக்கு வந்து அவங்கள கூப்பிட்ருவாங்க. ஸோ இது போல் நிறையா நடக்கும். மேலே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமான்றது இல்லை, எல்லாத்தையும் டாக்குமெண்ட்ஸில் வந்து A to Z எல்லாமே கரெக்டாக வைக்கணும். கூப்பிட்ற டேட்டுக்கு வந்து அதாவது இதில் வந்து அட்டன் பண்ணி அவங்களோட போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும். ஸோ பல்வேறு இது இருக்குது இதில். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் வந்து கடந்து முடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்புன்றது கிடைக்கக்கூடியது. ஸோ அவங்களுக்கு இல்லாத பட்சத்தில் அதுக்கு அடுத்த இருக்க மார்க்கு அடுத்த ஏஜில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அடுத்தவங்க தான் வழங்கும். ஓகேங்களா? அவங்களுக்காக என்றைக்குமே அந்த போஸ்டிங்கை நிறுத்தி வைக்கவே மாட்டாங்க, சீக்கிரமே ஃபில் பண்ண தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டேட்டு கொடுத்துருவாங்க. இன்னும் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா, இப்போ விஏ போஸ்ட்டுக்கு அவங்க அந்த ரெஜிஸ்டர் நம்பரை போட்டு இன்றைக்கி ஷெட்யூல் பண்ணுறோம், சீக்கிரம் வந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் டெய்லி நடந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு நீங்கள் போய்ட்டு உங்களோட போஸ்டிங்கை சூஸ் பண்ணுற மாதிரி இருப்பீங்க. அதாவது உங்களோட ரேங்க் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருப்பீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் கொடுத்துட்டே வந்துட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிய வேலைவாய்ப்பும் சீக்கிரமாகவே கொடுத்துட்டு வந்துட்டுருப்பாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் வந்து நிறைய சந்தேகம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவான பதிலை அதிலே சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.